Hi friends, welcome to Nivi Time Pass. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நண்டு கூட்டு. நான் கடையில் போய் வாங்கும்போது அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இங்கே வந்து வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே நடுவில் இருக்கும், அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த காலில் மட்டும் இங்கே 2 இடத்துல நம்ம பிச்சு போட்டுருவோம். இந்த இடத்துல அப்படியே போட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும். எனக்கு அவங்களே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டேன். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கூட்டுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன், 12 காஞ்ச மிளகா, பெரிய பூண்டில் 2 பூண்டு, இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய். இது வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இது கூட கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, இது கூட 2 வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நல்லெண்ணெய் வாசனை நல்லா கம்முன்னு வருது. நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளி நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி கொலையா. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் மீதி இருந்த தண்ணியும் கலக்கி ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுடலாம் கலருக்காக. தேவையான அளவு உப்பு. நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் கொதித்து வரும்போது மசாலா வடைலாம் போய் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே இது கூட நண்டு சேர்த்துடலாம். கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிற ஸ்மெல் வருது. இப்போ இந்த நேரத்தில் நண்டு போட்டுடலாம். நம்ம மாமூலாக எல்லா இதையும் கிண்டுற மாதிரி கிண்ட முடியாது. இதை மெதுவாக கிண்டணும். இப்போ இது வேகட்டும், மூடி வச்சிருவோம். கொதிச்சிட்ருக்கு. தண்ணி நல்லா வற்றி கிரேவி அளவுக்கு வரணும். வத்திருச்சு தண்ணி. பாருங்க, கரெக்டாக இருக்குது. நண்டு கிரேவி ரெடி. நீங்கள் இதை தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதம் கூட சாப்பிட்லாம்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.